ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமே. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, அந்த தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அந்த உறவு, கம்யூனிகேஷன் தனிப்பட்ட விதத்தில், இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் சரியா இருக்கா இல்லையா? சரியா இருக்கா இல்லையா? எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அதாவது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அது சரியா இருக்கா இல்லையா? அது நிரந்தரமாக இருக்கா இல்லையா என்பது நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். போன வாரத்தில் அந்த கம்யூனிகேஷன், அந்த உறவில் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு காரியம் ஜெபம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தனிப்பட்ட ஜெபங்கள் இருக்கோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தனிப்பட்ட ஜெப தொடர்பில் இருக்கிறீங்களோ, அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள், தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடுள்ள தொடர்பில் இருக்கிறீங்க. தொடர்பு எல்லைக்கு வெளியே அல்ல, தேவனோடு கூட உள்ள தொடர்பில் இருக்கிறோம். தனி ஜெபம், முழங்கால் போட்டு உன் வீட்டுக்குள்ள, ஆமென், ஹல்லேலூயா, சற்று நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நமக்கும் தேவனுக்கு என்ன இருக்கு? நல்ல தொடர்பு இருக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். ரெண்டாவது, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம். அது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எதுவாக இருக்கலாம்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 105:19 வாசிங்களே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? யாருடைய வசனம்? யாருடைய வசனம்? கர்த்தருடைய வசனம். யாரை புடமிட்டது? யோசேப்பை புடமிட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்சம் மகிமைப்படுத்துவோமா? யோசேப்பை எது புடமிட்டது? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது வரையிலும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிடுகிறதுன்னா என்னது? புடமிடுகிறது. அப்போ யோசேப்புக்கு நிறைய சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் செப்பரேட்டாக யோசேப்போடு பேசி இருக்கிறார். அவனுக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் நிறைவேறுகிறது வரையிலும் வசனம் என்ன ஆயிருச்சு? புடமிட்டது. புடமிடுறதுன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம். உருவாக்கி 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 இதெல்லாம் வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம். உங்க கையில ஒரு பவுன் நகை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா? நான் கேட்க மாட்டேன். அதனால் அதுல எல்லாம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எப்படி கேட்டாலும் தரமாட்டீங்க, அது வேற. ஆண்டவர் கேட்டாலே கொடுக்க மாட்டோம். நம்ம அதுக்கு அந்த லைனுக்கு வரல. இந்த ஒரு பவுன் நகை உங்கள் கையில் வருவதற்கு எந்த அளவுக்கு அது தீயில் போடப்பட்டது? ஹல்லேலூயா. அதனுடைய மண்ணினுடைய தன்மை, செம்பினுடைய தன்மை, எல்லா தன்மைகளும் அது
அந்த புடமிடுகிற தீயில புடமிடுகிற நேரத்தில் அந்த தீ எடுத்துரும், அந்த அக்கினி எடுத்துரும். எடுத்த பிறகுதான் அது எப்படி வருமாம்? ஒரு சுத்த பொன்னாக நம்முடைய கரங்களிலே வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு பேரு தான் என்னது? புடமிடுகிறது. அப்போ யோசேப்பை வசனம் புடமிட்டது என்றால் சாதாரணமான ஒரு புடமிடல் அல்ல. அது வெட்ட வேண்டியதை எல்லாம் வசனம் வெட்டிருச்சு, நொறுக்க வேண்டியதை எல்லாம் நொறுக்கிருச்சு வசனம், உடைக்க வேண்டியதை எல்லாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வசனம் உடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உடைக்க வேண்டியதையும் தகர்க்க வேண்டியதையும் நொறுக்க வேண்டியதையும் எல்லாம் தேவனுடைய வசனம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே புடமிட்டு அது உடைச்ச பிறகுதான் அவனை எகிப்தினுடைய ஒரு பிரதமர் என்ற பொசிஷனுக்கு கொண்டு போய் உட்கார வைத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா? உடையவும் கூடாது, இடிக்கவும். சர்ச்சுக்குள்ள வந்து யாராவது முட்டினாலே உடையவும் கூடாது, தொடவும் கூடாது, நடக்கவும் கூடாது. கர்த்தர் அப்படி டும் அப்படின்னு வரும்போது சொல்ல செய்யும். ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா, ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, ஹல்லேலூயா, என்னை புடமிட்டு ஒடுக்கி தகர்த்து சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் சரிப்படுத்தின பிறகுதான் நிறைவேறும். சிம்பிளா யோசிங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னால், மணல் தரிகளை போல, நட்சத்திரங்களை போல. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் தொடங்கும் போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் இதெல்லாம் எப்ப நிறைவேறிடுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்றைக்கு ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்டானோ, என்றைக்கு ஈசாக்கை கொண்டு சென்று பலிபீடத்தில் ஆமென் ஆபிரகாம் அர்ப்பணித்தானோ, அதுக்கு பிறகுதாங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அதுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைவேறிடுச்சு. அப்ப வசனம் என்பது அருமையானவர்களே, தேவனையும் முன்னையும் இணைக்கிற ஒரு பாலமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாமா? எத்தனை பேர் காலையில் எழும்பின உடனே பைபிள் படிக்கிறீங்க? காலையில் எழும்பின உடனே காஃபி, ஃபில்டர் காஃபி, காலையில் எழும்பின உடனே டீ, காலையில் எழும்பின உடனே வர காஃபி என் கலரில் நிறைய. காலையில் எழும்பின உடனே ஒரு வசனம். நிறைய பேர் அதுக்குன்னு சில கேலண்டர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்குள்ள வசனம் கிழிச்சு போடுவோம் பார்த்து. நிறைய பேர் அந்த மாதிரி. யோசேப்பையும் தேவனையும் இணைத்த ஒரு பாலம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தனிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் தேவனுக்கும் ஏற்படுத்துகிற இரண்டாவது ஒரு காரியம் எது என்றால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொந்தமா பைபிள் இருக்கு? எத்தனை வாலிப பிள்ளைகள் படிக்கிறீங்க வீட்டில்? எத்தனை பேருக்கு சொந்தமா பைபிள் இருக்கு உங்களுக்கு? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வரும்பொழுது பைபிள் எடுத்துட்டு வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? யோசேப்பை புடமிட்ட வசனம் என்னையும் புடமிடட்டும் ஒரு உயர்வுக்காக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவனோடு உள்ள உறவு. அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க படிக்கும்போது
2ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையோடு, யாரு சபையோடு சேர்க்கப்பட்டது, சேர்த்து கொள்ளப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவர்களை சபையோடு இணைத்தது. கர்த்தர் சபையோடு சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை. ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, அது தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே ரட்சிப்பு கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? அதனால தான் வீட்டுக்குள்ள டெய்லி நீங்க பைபிள் படிங்க. ஏதாவது ஒரு கிரியை அந்த வசனத்தின் மூலமாய் உன்னுடைய வாழ்க்கையில உன் வீட்டுக்குள்ள அது நடக்கும். சபையோடு இணைத்தார். நம்ம கூடியிருக்கிறது தான் சபை. தேவனோடுள்ள தொடர்பு என்பது, யாரெல்லாம் தேவனோடு தொடர்பில் இருக்கிறீங்கன்னு அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவங்க சபையோடு ஐக்கியத்தில் இருப்பாங்க, அவங்க ஊழியத்தோடு தொடர்பில் இருப்பாங்க, அவங்க விசுவாசிகளோடு தொடர்பில் இருப்பாங்க, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் தொடர்பில் இருப்பாங்க. எல்லா விதத்திலும் ஒரு கம்யூனிகேஷனை, எல்லா விதத்திலும் ஒரு ஃபெலோஷிப்பை, எல்லா விதத்திலும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டு நம்ம அவர்களை பார்த்து சொல்லலாம், இவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? இல்லையா? யோசேப்பை பாருங்க, உபத்திரவத்தில் கடந்தான். ஆனாலும் அவன் அவன் தகர்க்கப்பட்டான், உடைக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அவனை தேடி வந்த எல்லாரோடும் ஒரு நல்ல தொடர்பில் இருந்தான். சபை ஃபெலோஷிப்பை விட்டு, ஊழியத்தினுடைய ஃபெலோஷிப்பை விட்டு, தேவனோடு நான் ஐக்கியமாய் இருக்கிறேன்னு சொல்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு 12 பார்த்து, நீங்களும் என்னை விட்டு, யாரை விட்டு? என்னை விட்டு, இயேசுவை விட்டு. அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க? இயேசுவை விட்டு என்ன செய்தார்கள்? போனார்கள். இயேசுவை விட்டு விலகி போனார்கள். அப்ப ஆண்டவர் திருப்பி கேட்கிறார் ஒரு கேள்வி, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படின்னா அவர்களை மனதை என்ன செய்தார்? தேவன் அறிந்தார். இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, உங்களுடைய மனது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் உங்களுடைய மனதை அறிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் போன வாரத்தில் சொன்னேன், டெலிவரன்ஸ் என்பது, விடுதல் என்பது, அது உங்களுடைய இருதயத்தை சார்ந்தது. அது உங்க இருதயத்தோடு தொடர்புள்ளது. விடுதல், டெலிவரன்ஸ், ஆசீர்வாதங்கள், உயர்வு, அதெல்லாம் இருதயத்தோடு சார்ந்தது. அது இப்பவும் தெளிவாய் சொல்லுகிறேன். யோசேப்பை வசனம் புடமிட்டது, ஆனால் அவனுடைய உயர்வும், அவனுடைய ஆசீர்வாதங்களும், அவன் பெற்ற நன்மைக்கும் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அவனுடைய ஹார்ட். வஞ்சகம் இல்லாத ஹார்ட்டுங்க, கோபம் இல்லாத ஹார்ட், வைராக்கியம் இல்லாத ஹார்ட், கடினம் இல்லாத ஹார்ட். நமக்கெல்லாம் சீக்கிரத்தில் கடினமாயிரும். எல்லா ஆசீர்வாதத்தினுடைய முட்டுக்கட்டை என்பது ஹார்ட் தான். உன் இருதயம் சரியாயிருந்தால் தானாகவே நீ கேட்க வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம், பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம். ஆண்டவர் கேட்டார், நீங்களும் எவ்வளோ எவ்வளோ தாழ்மையாக கேட்குறார்ல. அதுக்கு உடனே பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே எங்க போவோம்? என்னைக்காவது இப்படி ஒரு ஜெபம் நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே நாங்க எங்க போவோம்? பேதுரு சொல்லுகிறார், நாங்க என்ன செய்வோம்? எங்க போக முடியும் எங்களால? ஒரு நாள் ஒரு ஜெபம்,
ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? இந்த பிரச்சனையில், இந்த கஷ்டத்தில் நாங்கள் எங்கே போவோம்? இந்த நெருக்கத்தில் நாங்கள் எங்கே போவோம்? இந்த உபத்திரவத்தில் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்களே. ஆனால் தாவீது அதன் மத்தியில் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம், உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வசனத்தின் மூலமாக நீ செப்பரேட்டாக அதை பலப்படுத்த ஆரம்பி. அதன் மூலமாக வருகிற உயர்வுகளும் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களும் ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. வாசிங்க, பேதுரு சொல்றான், நாங்க யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் மரணத்திலிருந்து என்னை தப்புவித்து என்னை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு உன்னதமான வசனம் யாரிடத்தில் இருக்கிறது? உம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இதை விட்டா எங்களுக்கு என்ன வேலை? இதை விட்டா நாங்க எங்கயா போவோம்? எங்க போக முடியும்? காரணம், நாங்கள் போராடுகிறதெல்லாம் உயிருக்காக இல்லையா? சாப்பிடுறது எதுக்கு சாப்பிடுறோம்? சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, உயிர் வாழ. டாக்டரை பார்க்கறது, ஐயோ நான் சீக்கிரத்தில் சேர்த்துடக்கூடாது, உயிர் வாழ. வேலைக்கு போறது, நல்லா தூங்குறது, எல்லாவற்றுக்கும் எது காரணம்? உயிரை பிடிச்சு நிறுத்துறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம். இவ்வளவு பிரயாசப்படுகிறது நாம் உயிரை பிடித்து நிறுத்துவதற்கு. இதை அறிந்த ஒருவன் நான் பேதுரு. அவன் சொல்றான், என் உயிரை பிடிச்சு நிறுத்தவும் வசனத்துக்கு வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? என் ஜீவனை வாழ வைக்க உன் வசனத்துக்கு வல்லமை உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ என்ன செய்வாய்? ஆமென். செத்து போனாலும் நீ பிழைப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. செத்து போனாலும் என் வார்த்தை உன்னை பிழைக்க வைக்க முடியும், உயிரோடு எழுப்ப முடியும். எதெல்லாம் குடும்பத்தில் செத்து கிடக்கிறதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் செத்து கிடக்கிறதோ, எதெல்லாம் ஜீவனற்று கிடக்கிறதோ, ஜீவன் இல்லாமல் கிடக்கிறதோ, அதை ஜீவனுள்ளதாய் மாற்றுவதற்கு என் வசனத்திற்கு வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னா, எங்க நாங்க ஓட முடியும்? எங்க நாங்க ஒளிய முடியும்? எங்க ஆராதனைக்கு சில நாள் வரலன்னா நம்மளை பார்த்தா ஓடி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. தெரியாத மாதிரி எல்லாம் போறோம், நிறைய கூட்டம். பார்க்காத மாதிரி எல்லாம் இங்க ஒளியலாம், இங்க மறையலாம், அங்க மறைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்தில் மறைக்கவே முடியாது. பேதுரு சொல்லுகிறான், நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்திலேயும் என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு வசனத்தின் வல்லமை. ஆமென். நான் செத்து போனாலும் கல்லறையில் இருந்தும் என்னை எழுப்புகிற ஒரு பவர், ஆமென், உங்க வசனத்திற்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் மரணத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. அதனால தான் வசனத்தை படிங்கன்னு சொல்றது. உனக்குள்ள நித்திய ஜீவனை கொண்டு வரும், உன்னை வாழ வைக்கும், உன்னை உயர்த்தும்.
உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் என்பது காலையில் எழும்பின உடனே ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வாசித்து அப்படியே நீங்கள் தூக்கத்திலிருந்து எழும்பி வந்து பாரு, அந்த நாள் முழுவதும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மிகப்பெரிய ஆசீர்வாதம். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். வாசிக்கல ஒரு வசனத்தை. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்களேன். விதைக்கிறவன் யாரு? விதைக்கிறவன் என்ன பாருங்களேன். இப்ப வசனத்தை விதைக்கிறது யாரு? யாரு விதைக்கிறா? என்ன ஒரு விவசாயியா பாருங்க. விதைக்கிறேன். வசனத்தை விதைக்கிறவன் விதைக்கிறான். யாரு கேட்கிறது? இங்க பாருங்களேன், எல்லாரும் வலது கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை கேட்கறது யாரு? அதுவும் தானா? வசனத்தை கேட்கறது யாரு? நாங்க இல்ல, நீங்க. அப்படியும் சொல்லக்கூடாது. நாங்கன்னு சொன்னா அது புளூரல் ஆயிரும். நான் யாரு? நான் வசனத்தை கேட்கிறேன். விதைக்கிறது என்னுடைய வேலை, கேட்கிறது யாரு? பிரைஸ் தி லார்ட். அடுத்துதான் ரொம்ப ட்விஸ்டா இருக்கும். சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சொல்லலாமா? சரி, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, தொண்டை வர வந்துருச்சு, இனி முழுங்கிடலாம். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. எங்க வந்துருச்சு? யாருக்கிட்ட வந்துருச்சு? யாருக்கிட்ட வந்துருச்சு? பேசுறவங்கிட்டயா கேட்டவங்கிட்டயா? இது ஒரு விதை. இது ஒரு, நல்லா கவனிச்சுக்காங்க, இது ஒரு விதை. என் வேலை விதைக்கிற வேலை. நான் விதைச்சுட்டே இருக்கிறேன். என் வேலை விதைக்கிற வேலை. அப்ப என்கிட்ட என்ன இல்லை? விதைக்கிறவங்கிட்ட என்ன இல்லை? மம்மட்டி இல்லைங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. விதைக்கிறவனிடத்தில் சாத்தான் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம் அங்கே விதைகள் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. அங்கே விதை என்னது? நிறைய இருக்கு. இப்போ அந்த வசனம் திரும்ப வாசிங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து டயானாவின் இடத்தில் வந்தது, பிரதர் ஜேம்ஸ் இடத்தில் வந்தது, கேட்கிறவர்களிடத்தில் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அது இன்றைக்கு உடைக்கப்படணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென், 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 ஆமென். கேட்கிற உன்னிடத்தில் வருகிற சத்துருவின் வல்லமைகள் தகர்க்கப்படுவதாக. அதனால தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். அதனால தான் ஆசீர்வாதம் பெற முடியல. அதனால தான் உயர்வு பெற முடியல. அதனால தான் வளர முடியல. அதனால தான் எழும்ப முடியவில்லை. என்கிட்ட நிறைய விதை இருக்கு. அதனால எனக்கு நேர சாத்தான் வர முடியாது, டைரக்டா வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? இன்றைக்கு வசனத்தை கேட்கிற உங்களோடு போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் தகர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அது உடைக்கப்படணும். அது உடைக்கப்படணும். சத்துருவுக்கு நல்லா தெரியும். வசனத்தை திருடுகிறான், வசனத்தை எடுக்கிறான், வசனத்தை அப்படியே தூக்குகிறான். காரணம் என்ன? உனக்குள்ள வசனம் இருந்தா அது விதையாய் மாறும். நீயும் விதைக்க ஆரம்பிப்ப. நீ விதைக்க ஆரம்பிச்சா இந்த ஊரே அந்த விதைகள் பரவும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் விதைக்க முடியலன்னா நம்மிடத்தில் வசனம் இல்லை.
இப்ப வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்தான். எங்க? கேட்கிறவர்களிடத்தில், விதைக்கிறவனிடத்தில் அல்ல, கேட்கிறவர்களிடத்தில் வந்து என்ன செய்தான்? இப்ப வசனம் எங்க விதைக்கப்படுது? இருதயங்களில். ஆனா இங்க ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு ஏரியா இது. இங்க இருதயத்தில் வசனம் விதைக்கப்படுறது இல்ல. எங்க விதைக்கப்படுது? இருதயத்தில் ஓட்டை இருக்கா? இருக்கா? இருக்காது, வேற பர்பஸ். ஆனா இங்க வசனம் விதைக்கப்படுறது எங்க தெரியுமா? ஓட்டை இருக்கிற காதுல. இங்க போகிற வசனம் இங்க என்ன செய்யும்? புஷ்ன்னு தள்ளிட்டு போயிடும். தள்ளிட்டு போயிருது. வசனம் உள்ளே இறங்குவதில்லை. காரணம், வசனம் உள்ளே இறங்காததாங்க பிரச்சனை. இருதயத்திற்கும் வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாததான் பிரச்சனை. அந்த கட்டுகளை கர்த்தர் உடைப்பாராக. தீர்க்கதரிசி வந்தாச்சு. டும், கர்த்தர் உன்னை. அவருக்கு என்ன வியாதியோ? 6 மாசம் ஆச்சு, நடக்கல. 8 மாசம் ஆச்சு, நடக்கல. 10 மாசம் ஆச்சு, நடக்கல. நடக்காது. என்ன தெரியுமா? வசனம் யோசேப்பை புடமிட்டது. நடந்துருச்சு. ஹல்லேலூயா. வசனத்துக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை. புடமே இடப்படவில்லை. நடக்கல, நடக்கல. கடைசியில கூன்னு தான் நடக்கும். வசனத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. இது எப்படி வருவான் தெரியுமா? சாத்தான் வசனத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுக்கிற அளவுக்கு பவர் அப்படி என்ன இருக்கு அவனுக்கு? அந்த அளவுக்கு வல்லமை இருக்கா? அந்த அளவுக்கு அவன் பவரா? நம்ம ஆண்டவருக்கு தானே பவர். ஆமா, அந்த அளவுக்கு அவன் எப்படி பவர் ஆகலாம்? இப்பதான் வேற ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? உன்னோடு தொடர்புள்ள ஏதோ ஒரு பாரம்பரியத்தினுடைய ஸ்பிரிட், பாரம்பரியத்தினுடைய ஆவி, இது எங்க கனெக்ட் ஆயிருக்குதுன்னு பார்த்தா இது இருதயத்தோடு கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா ஆவிகளுடைய அந்த கம்யூனிகேஷனும் கனெக்டும் இருதயத்தோடு தொடர்பு இருக்கிறது. காரணம், வசனம் எங்க வரணும்? இருதயத்தில் வரணும். இயேசு எங்க வரணும்? வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. முதல்ல தமிழ் தெரியாது. ஐசிஆர்எம் சபையில் என் கூட ஒரு பிரதர் இருந்தார். அப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு வந்த டைம் சண்டே அந்த பெந்தெகோஸ்து சபைக்கு போகணும்னு சொல்லி போனோம். அப்போ இவர் பாஸ்டர் இன்னைக்கு இருக்கார். எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட நான் இது பேசுவேன். அவர் புல்பட்டிலேருந்து இறங்கும் இறங்கும் இறங்கும். உடனே என் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒரு ஏணி எடுத்துட்டு வான்னு சொன்னார். ஏணியா? யாரை கேட்டார்? பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டார். அவர் கொஞ்சம் கிண்டல் அடிப்பார், நானும் கொஞ்சம் அடிப்போம் அந்த நாளில். அவர் சொன்னார், ஏணி ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே அவர் நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தவர் எங்களை திரும்பி, ஏணியா? ஆமாம், எதுக்குன்னு கேட்டார். இறங்க முடியாமல் ஒருத்தர் மேலே இருக்கிறாரு, அவரை கீழே இறக்க. பாஸ்டர் பாவம் ரொம்ப நேரமாக இறங்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இருதயங்களை இயேசு, எத்தனை பேருக்கு இருதயத்தில் இயேசு இருக்கார்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தம் ஜெயம். செவுத்துல இந்த வீட்டின் தலைவர் ஜீசஸ். பாத்திரம் தெரிக்கும், டும் டும். தலைவர் கோபத்தில் இருக்கார் போல இருக்கு. இல்ல, தலைவர் கோபத்தில் இருக்கார். எல்லா ஸ்பிரிட்டும் எஃபெக்ட் பண்ணுகிறது ஹார்ட்டில் தாங்க.
ஏன்னா பாரம்பரியத்தினுடைய அந்த ஒரு ஆவியினுடைய தாக்கம் ஹார்ட்ல தான் கொண்டு வருவோம். அதனால தான் சில நேரத்தில் நம்மளால் ஆராதிக்கவே முடியாது. பாருங்க, ஆராதிக்கவே முடியாமல் போதும். எல்லா மந்திரவாதத்தினுடைய தாக்கம் ஒரு மனுஷனில் எங்கே கொண்டு வருகிறது? இருதயத்தில் கொண்டு வருகிறது. ஏன்னா இயேசு இருக்கிற இடம் இருதயம். வசனம் ஆமென் விதையாய் இருக்க வேண்டிய இடமும் இருதயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சாத்தான் வந்து என்ன செய்வான்? இருதயங்களில். இப்போ நான் எங்க விதைச்சிட்டு இருக்கேன்? உங்க இருதயம். உங்க இருதயம். இருதய சம்பந்தமான எல்லா வியாதிகளின் மேல் எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி ஆண்டவரே, கரங்களை தட்டி அந்நிய பாஷையோடு. ஒருத்தருக்கும் இருதய சம்பந்தமான வியாதிகள் வரவே கூடாது. அதன் மேல் இந்த பகல் நேரத்திலே ஜெயமெடுக்கிறோம். அதன் மேல் ஜெயமெடுக்கிறோம். கரங்களை தட்டி அந்நிய பாஷையோடு. இயேசுவின் இரத்தத்தினால் இருதயங்கள் விடுவிக்கப்படுவதாக. ஆமென். வாழ்வுகள் விடுவிக்கப்படுவதாக. வாழ்வு சம்பந்தமான வியாதிகள் தகர்க்கப்படுவதாக. இருதய பலவீனங்கள் தகர்க்கப்படுவதாக. இருதயத்தை குறிவைக்கிற சத்துருவின் வல்லமைகள் இன்றைக்கே தகர்க்கப்படுவதாக. அதன் மேல் ஜெயம் எடுக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்ன ஆயிடுச்சுன்னா, சத்துரு எங்க வந்தான்? உங்க இருதயத்தில் எங்க வந்தான்னு மட்டும் சொல்லுவோம். எங்க வந்தான்? மச்சான் எங்க வந்தீங்கன்னு மட்டும் கேளுங்க. மச்சான் வந்த இடம் எதுன்னு மட்டும் கேளுங்க. இப்போ நான் கேட்குறேன், மச்சான் நீங்கள் எங்கே வந்தீங்க? எங்க மச்சான் எங்கப்பா வந்தீங்க? அது பசங்க பாஷை. மச்சி இருதயத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இருதயத்தை டச் பண்ணவே முடியாது. காரணம், அது வேறொரு ஆளுக்கு வித்துட்டேன். அந்த இருதயத்தை வேறொரு ஆளுக்கு. சிலவங்க இருதயத்தை என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்க. சிலவங்க இருதயத்தை லீஸுக்கு விட்டாங்க. சிலவங்க இருதயத்தை வாடகைக்கு விட்டாங்க. சிலவங்க இருதயத்தை போச்சு, அவர் வித்துட்டாரு. அவர் வித்துட்டாரு. இருதயம் பக்கத்தில் வந்து வாசிங்க. இருதயத்திலிருந்தே வசனத்தை எடுத்து போடுகிற அளவுக்கு இவன் ஏதோ ஒரு வழியில் பாரம்பரியமாகவோ மந்திரவாதமாகவோ ஏதோ ஒரு தொடர்பில் நம்முடைய இருதயத்தை டச் பண்ணுகிறான். அந்த கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பாராக. அது இந்த தேசத்தின் மேல் இருக்கிற ஒரு வல்லமை. வசனம் சத்தியமாய், வசனம் உபதேசமாய், வசனம் உண்மையாய், வசனம் சுவிசேஷமாய் இந்த தேசத்தில் விதைக்கப்படுவதாக. வசனத்தோடு போராடுகிற சகல வல்லமைகளும் தகர்க்கப்படுவதாக. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் குறைஞ்சு போச்சு, வசனம் குறைஞ்சு போச்சு. ஏன் விடுதல் தாமதமாகுது? வசனம் இல்லாமல் போயிருச்சு. வசனம் இருக்கிற இடத்தில் விடுதல், வசனம் இருக்கிற இடத்தில் அற்புதம், வசனம் இருக்கிற இடத்தில் உயர்வு. ஒரு வசனம் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறானா, நீங்க அந்த அதை வாசிக்கலாம். சங்கீதம் 107:20 வேகமாய் வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவாமா? அப்ப சௌக்கியம், சுகம், விடுதல் எல்லாம் வசனத்தோடு சார்ந்த ஒன்று. ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். இன்று முதல் நான் வசனத்தோடு தொடர்புள்ளவனாய் மாறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 3:16 வசனம். கிறிஸ்துவின் வசனம். ஏன் ஞானம் இல்லை? ஞானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன இல்லை?
சத்தமா சொல்லுவோமா? வசனம் உனக்குள்ளே பிரவேசிக்கிறது ஞானத்தோட. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பிள்ளைகளை அடிச்சு உதைச்சு இப்பமே வசனத்தை படிக்க வைங்க. படி படின்னு சொல்லுவோம், ஏறவே ஏன்னா இதுதான் பிரச்சனை. இங்க வசனம் ஏறிடுச்சுன்னா ஞானம் வந்துடும். ஞானம் என்பது வெளிச்சம், இருளை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இருள் என்பது பாரம்பரியம், அந்தகாரம், அதை உடைக்கிறது. இங்க பைபிளே படிக்க மாட்டோம். காலையில் 9:30 10 மணிக்கு எழும்பி ஒருத்தர் இருந்தார் சவுதி அரேபியாவில், அவரை மறக்கவே முடியாது, செத்து போயிட்டார். அருள், பிரதர் அருள். அராம்கோல ஒரு பெரிய கம்பவுண்டராக இருந்தார். ஒரு பெரிய ஞானஸ்தானம் எல்லாம் முடித்து, நான் அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நல்ல வேலை இந்தியாவில் எடுக்கலை. எடுத்து ஞானஸ்தானம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டில் வந்து இட்லி சாப்பிட்றோம். அப்போ என் கூட ஒருத்தர் இருந்தார், ஃப்ரான்சிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு இந்த சாப்பாடு பார்த்தா ஒரு வீக்னஸ். அவர் இட்லி போடட்டுமா, விளம்புறது அவர், போடட்டுமா, போடுங்க போடுங்க. இவர் கொஞ்சம் நேரம் பார்த்தார். எனக்கு டேஞ்சர் சோன் தெரிஞ்சிருச்சு. நம்ம எப்போதும் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டோம். இது டேஞ்சர் சோன், டேஞ்சர். அவர் 4 சாப்பிட்டாச்சு, திரும்ப ஒரு 3 வாங்கிட்டார். மொத்தம் ஒரு 10 இட்லி வாங்கியாச்சு. மீதி இவரால் சாப்பிட முடியலை. 2 இட்லி பிளேட்டில் கை கழுவ எழும்பிட்டார். அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஏய் உட்காரு. இவர் பயந்துட்டார், என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. உட்காரு. என்ன பிரதர், வாங்கினவன் நீ தானே, இட்லி கேட்டவன் நீ தானே, இட்லி கேட்டவன் நீ, செஞ்சவன் நான், அவனா சாப்பிட்றான்னு சொன்னார். அவன் பாவம் கண்ணு வழியாக இட்லி வருது. எனக்குன்னா சிரிப்பு தாங்க முடியலை. அலட்சியப்படுத்துறது, அலட்சிய போக்கு, ஊழியத்தை அலட்சியப்படுத்துறது, சபையை அலட்சியப்படுத்துறது, சாப்பாட்டை அலட்சியப்படுத்துறது. சாப்பாட்டை எல்லாம் அலட்சியப்படுத்துகிறோம். இது வந்த வழி யோசிக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஏன் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை? திரும்ப அந்த வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. உங்களுக்குள்ளே வசனம் இருந்தால் அது ஞானமாக வெளிப்படுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மாதங்களாய் மீதியுள்ள மாதங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் படிச்சு பாரு, தரித்திரம் மாறும். பைபிள் படிச்சு பாரு, வியாதி மாறும். பைபிள் தியானிக்க தியானிக்க, படிக்க படிக்க படிக்க. இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு ஏன் அப்படி இருக்கு? இஸ்ரவேல் நாடு ஏன் அப்படி இருக்குன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வர வசனத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம இங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். தீர்க்கதரிசி வரானா நடுங்கிடுவோம், அவன் நல்லா இருக்கிறான். காரணம் இங்கே நடுங்கி நடுங்கி கொண்டு போய் கொடுத்துட்டோம்ல, அவன் நல்லா இருக்கிறான். ஏசு வந்தா கூட கவனிக்க மாட்டான். ஏசு இந்த பக்கம் போயிடுச்சு. வசனம் சகல ஞானத்தோடும் அடுத்தது இருப்பதாக. இப்போ வசனம் உள்ளவன் என்ன செய்வான்? பாட்டு பாடுவாங்க. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு பாட்டே வராது, ஆராதனையே வராது. எங்க சண்டைன்னே தெரியல. இங்க நம்ம முன்னால வந்துட்டு இப்படி காட்டிட்டு இருந்தா நமக்கு எப்படி? சிலவங்க இப்படியே பேசிட்டு இருப்பாங்க, சிலவங்களுக்கு இப்படி வரும், ஆனா இது வரதான் என்னன்னே தெரியல. வசனம் இருந்தா சங்கீதங்கள், ஹல்லேலூயா. அடுத்தது கீர்த்தனை, ஞான பாட்டுகளினாலும். எங்க வீடுகளில் ஞான பாட்டா நடக்கு. பாட்டு இருக்கு, ஆனா எந்த பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர்
போதித்து எனக்கு எவனும் புத்தி சொல்ல வேண்டாம். காரணம் என்கிட்ட புத்தி இல்லை. இருக்கிறத சொல்லு. இப்போ உள்ள தலைமுறை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். இங்க பைபிள் சொல்லுது புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுது. யாரும் டச் பண்ணக்கூடாது. ஒருவருக்கொருவர் எப்படி போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்திலே பக்தியுடன் பாடி. பக்தி, ஞானம், புத்தி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆமென், வசனம் நமக்குள் இருப்பது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் செழிப்படைவதற்கும் அவர்கள் ஆசீர்வாதம் அடைவதற்கும் விஞ்ஞானிகளாயிருப்பதற்கும் காரணம் தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க மாட்டோம். சாப்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க மாட்டோம். சண்டைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க மாட்டோம். சந்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க மாட்டோம். வியாழக்கிழமையான தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறது. சந்தைக்கும் சண்டைக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க மாட்டோம். தீபாவளிக்கு பட்டாசுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க மாட்டோம். உறவு வீட்டுக்கும் உறமுறைகளுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் வசனத்திற்கு கொடுக்க மாட்டோம். ஆமென். வசனத்தை வீட்டுக்குள்ள பத்தவை, உன் வீடு தரித்திரத்தை விட்டு வெளியேறும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். வசனம் இல்லாததுனால விடுதல்கள் இல்லை, தரித்திரமாயிருக்கு. ஒருபோதும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை மாறுவதில்லை. இந்த வசனம் ஆம் என்றும் ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது. அது அப்படியே நடக்கும். லாசருவினுடைய கல்லறைக்கு முன்னால நின்று இயேசு லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன ஒரு சத்தம், ஒரு வார்த்தையினால ஆமென் லாசரு ஜீவனோடு வெளியே வந்து அவனுடைய நாற்றங்கள் மாறினது உண்மையானால் அதே வசனம் இன்றைக்கும் கிரியை செய்கிறது. இன்றைக்கும் அது நடக்கிறது. இன்றைக்கும் அது அப்படியே சம்பவிக்கும். எல்லாரும் கொஞ்சம் எழும்பி நிற்கலாமே.